அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் பேஸ்டில் இருக்கக்கூடிய சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பர்சன்டேஜ் பேஸில் ப்ராப்ளம்ஸ் கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த பர்சன்டேஜை அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அது ஏன் அப்படின்னா நம்மளோட டைமை அது ரொம்ப சேவ் பண்ணும். ஸோ நம்ம அந்த பர்சன்டேஜிலிருந்து ஃப்ராக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். பர்சன்டேஜ் பேஸ்டு ப்ராப்ளம் இன் ஒன் ஷாட் பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அதோடைய கண்டினியூட்டி தான் இது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்சன்டேஜ் பேஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 3 ஸ்பெஷல் கேசஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் கொஸ்டின்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்பெஷல் கேசஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த பார்ட் 1 வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டினியூட்டி ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஸோ இந்த ஸ்பெஷல் கேஸ் என்ன? இப்போ நார்மலாக ஒரு ப்ராப்ளம் நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா அந்த ப்ராப்ளம் அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த பேசிக்காக பர்சன்டேஜிலிருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து பர்சன்டேஜில் சம் ஸ்பெஷல் கேசஸ் பார்க்குறது, அப்புறம் வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறது எதுக்காக அப்படின்னா நம்ம டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த கொஸ்டினை வேறு எப்படி மாடிஃபை பண்ணலாம், அதாவது ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டினாக இருக்கட்டும், எனி டாபிக், எந்த ஒரு டாப்பிக்காக வேணா இருக்கட்டும், அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். கிவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிவனை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிவனை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும். ஸோ அது என்ன டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா, இப்போ இந்த கிவனை நான் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும், அதுதான் நம்மளுடைய மோட்டிவ். ஸோ இந்த கிவனை இந்த ஆன்சராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அந்த கிவன்லேருந்து ஆன்சர் கொண்டு வர்றதுக்கு நான் இடையில இன் பிட்வீனில் ஏதோ ஒன்று பண்ணணும். ஓகே, எய்தர் ப்ரொசீஜராக சால்வ் பண்ணலாம் அல்லது சம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ப்ரொசீஜராக சால்வ் பண்ணுறது ஈஸியாக இல்லை ஷார்ட்கட் கொண்டு போகிறது ஈஸியாக? ஏன்னா ஷார்ட்கட்டே ஒரு சில ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது புரியும். ஸோ அப்போ இந்த டெசிஷனை கரெக்டாக எடுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கிவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும், ஆன்சர் கொண்டு வரணும். இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எவ்வளோ தான் டைம் இருக்கும் அப்படின்னா 30 to 40 செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளே இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ், ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ், சின்ன சின்ன ஐடியாஸ், சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. பட் கான்செப்ட் கிளாரிட்டியில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் அதை அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் கான்செப்ட் கிளாரிட்டிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அப்படி கான்செப்ட் கிளாரிட்டியில் ஒரு பார்ட்டு தான் இந்த ஸ்பெஷல் கேஸ். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3 ஸ்பெஷல் கேஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக டம்பாகவும் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஒரு 3 ஸ்பெஷல் கேசஸ். என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இது எப்படி சார் ஈக்குவல்? ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ப்ரொசீஜராக ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க. ஸோ அப்போ எக்ஸ் பர்சன்டேஜை நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் பை 100 ஆஃப் அப்படின்னா இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கொண்டு வரலாம். ரைட் ஹேண்ட் சைடு எப்படி கொண்டு வரலாம், இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவைடட் பை 100 எழுதிக்கலாமா? நமக்கு என்ன தெரியும், சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் ஏ இன்ட்டு பி அப்படின்னாலும் பி இன்ட்டு ஏ அப்படின்னாலும் ஒன்று தான். எப்போ, மல்டிப்ளிகேஷனில் அண்ட் அடிஷனில் ஆல்சோ. ஓகே, மேட்ரிக்ஸை தவிர. ஓகே, நம்ம மேட்ரிக்ஸில் கொஸ்டின் கேட்க போகிறதில்ல நமக்கு இங்கே.
ஸோ அதனால் ஜென்ரலாக அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் ஏ இன்ட்டு பி அப்படின்னாலும் பி இன்ட்டு ஏ அப்படின்னாலும் ஒன்று தான், சேம் தான். ஸோ அதனால் நான் இந்த எக்ஸ் இன்ட்டு ஒய்யை எப்படி எழுதிக்கிறேன், ஒய் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன், டிவைடட் பை 100. ஸோ இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணுங்கள். எப்படி ரீரைட் பண்ணுங்கன்னா ஒய் பை 100 இன்ட்டு எக்ஸ். ஸோ அப்போ இந்த ஒய் பை 100 நான் எப்படி எழுதிக்கலாம், ஒய் பர்சன்டேஜ், இந்த இன்ட்டு ஆஃப்னு எழுதிக்கலாம், இதை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் என்னன்னு ஸ்டார்ட் பண்ணேன், எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்கோம், ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ன்னு முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆர் ஈக்குவல். இதுதான் சம் ஸ்பெஷல் கேஸ். இந்த ஸ்பெஷல் கேஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், இந்த ஸ்பெஷல் கேஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க, 200% ஆஃப் ஆர் 240% ஆஃப் 50, 50ல் 240% என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 50ல் 240% நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம், ஸோ இதை நம்ம நார்மலாக ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா 240 டிவைடட் பை 100 இன்ட்டு 50 அப்படின்னு சால்வ் பண்ணுவோம். தென் கேன்சல் பண்ணுவோம், ஆன்சர் கொண்டு வருவோம். அது வேண்டாம். ஸோ இங்கே நீங்கள் கேன்சல் எதுவுமே பண்ணாமல் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணிக்கலாம், இதை நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ன்னு தெரியும். அதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். தேர்ஃபோர் 50% ஆஃப் 240 ஈக்குவல் தானே. இதை நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. 240% ஆஃப் 50 இஸ் ஈக்குவல் டு 50% ஆஃப் 240. ஏன்னா நமக்கு இந்த ஸ்பெஷல் கேஸ் தெரியும். ஸோ இப்போ 240ல் 50% மீன்ஸ் இதில் பாதி, 240ல் பாதி எவ்வளோ, 240ல் பாதி எவ்வளோ, 120. ஸோ அப்போ இந்த இதை நீங்கள் சால்வ் பண்ணவே வேண்டாம். பென் பேப்பர் உங்களுடைய ரஃப் ஒர்க்கில் அதை நீங்கள் எழுதி பார்க்கவே வேணாம். ரஃப் ஒர்க் பண்ணாமல் டேரெக்டாக 240% ஆஃப் 50 எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். தேர்ஃபோர் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்கள். 50% ஆஃப் 240 இஸ் 120. இதை நம்ம மைண்ட்லேயே சால்வ் பண்ணி ஆன்சர் டிக் பண்ணிடலாம். ஸோ அப்போ டைம் ரொம்ப 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 சேவ் ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு எக்ஸாமில் கேட்டால் கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பிக் பண்ணிடலாம். இதுக்கு நல்லா பார்த்தா ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட 40 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 40 செகண்ட்ஸில் 5 செகண்ட்ஸில் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டா மிச்சம் 35 செகண்ட்ஸ் இருக்கும். இதை நீங்கள் வேறு கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஸ்ட்ரக்சர்டாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், 15 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 240, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுறது ஒரு விதம். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது சம் டென்ஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் ஆர் 20 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்கள். தென் இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னே இதுதான் மெத்தட் அப்படின்றது நமக்கு மைண்டில் வந்துடும். என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்னா ஆஃப்க்கு அடுத்து என்ன இருக்கோ அது டினாமினேட்டரில், மிச்சம் என்ன இருக்குது எக்ஸ், அது நியூமரேட்டரில் இன்ட்டு 100. அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். விச் மீன்ஸ் இந்த எக்ஸ் பை ஒய் அப்படின்றது ஏதோ ஒரு வேல்யூ வரும். அது ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ. அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ ஃபெமிலியர் வேல்யூவாக இருந்தால் நமக்கு ஃப்ராக்ஷனில் இருந்து பர்சன்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்றது தெரியும். டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம், அது இன்னும் டைம் சேவ் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 25 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 100. இது கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஆஃபுக்கு அடுத்து என்ன இருக்குது, 100 இருக்குது, அது டினாமினேட்டரில். மிச்சம் இருக்கிறது 25, அது நியூமரேட்டரில் இன்ட்டு 100. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 100 கேன்சல் ஆகிரும், மிச்சம் 25 வரும். பட் நீங்கள் இது எதுவுமே பண்ணாமல் இது டினாமினேட்டரில் வரப்போகுது, இது நியூமரேட்டரில் வரப்போகுது. கரெக்ட், இது டினாமினேட்டரில் வரப்போகுது, இது நியூமரேட்டரில் வரப்போகுது. இந்த ஸ்டெப்பு எழுதாமல் இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாமா?
கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா விச் இஸ் 1/4. ஸோ அப்போ 1/4ஓட பர்சன்டேஜ் வேல்யூ 25%. இதை நீங்கள் எடுத்து எழுதணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் டேரெக்டாகவே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4 ஆர் 1/5 ஆர் 2/5 ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ வரப்போகுது. நமக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூவை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தெரியும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்ட் 1 வீடியோவில் இதை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் டைமை ரொம்ப சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால். ரைட்? ஓகே, இது செகண்ட் ஸ்பெஷல் கேஸ். தேர்டு ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் ஒய். லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் ஒய். ஸோ இங்கே ப்ரீவியஸான ஸ்பெஷல் கேஸில் என்ன பண்ணோம், ஆஃபுக்கு அடுத்து என்ன இருந்துச்சோ அதை டினாமினேட்டரில் போட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், தேனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ, தேனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை டினாமினேட்டரில் போட போகிறோம். போன இதில் என்ன பண்ணோம், மிச்சம் என்ன இருந்துச்சோ அதை மட்டும்தான் நியூமரேட்டரில் போட்டோம். பட் இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ் அண்டு ஒய்க்கான டிஃபரன்சஸை நியூமரேட்டரில் போட போகிறோம். எக்ஸுக்கும் ஒய்க்குமான டிஃபரன்ஸ். ஸோ அந்த டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும், ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ பாசிட்டிவான டிஃபரன்ஸை நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். இன்ட்டு 100 சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே ஓகே ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா 45 ஆர் வேறு ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். வேறு என்ன வேல்யூ எடுத்துக்கலாம், ஓகே 45 இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ், ஹவு மச் பர்சன்டேஜ் less than 90. 90யை கம்பேர் பண்ணும்போது 45 அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்த உடனே தெரியும் 50% கம்மி. ஓகே, இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். திஸ் இஸ் 50% கம்மி. ஏன்னா தேனுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 90 இருக்குது. ஸோ அது டினாமினேட்டரில், இதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் நியூமரேட்டரில், அதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன 45 இன்ட்டு 100. பட் நமக்கு இந்த ஸ்டெப்பு தேவையில்லை. ஏன்னா டினாமினேட்டரில் 90 வரப்போகுது, நியூமரேட்டரில் இதுக்குமான டிஃபரன்ஸ் வரப்போகுது. டிஃபரன்ஸ் இஸ் 45. தேர்ஃபோர் 1 × 45 45, 2 × 45 90. நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் 2. தேர்ஃபோர் 1/2. 1/2ஓட பர்சன்டேஜ் வேல்யூ இஸ் 50%. ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கு இந்த 3 ஸ்பெஷல் கேஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கேஸ் என்ன, இன்னொரு தடவை ரீகால் பண்ணிடுறோம். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். அது எப்போ யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூவாக கொடுத்து அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு கேட்டால், ஆஃபுக்கு அடுத்து என்ன இருக்கோ அது டினாமினேட்டரில், மிச்சம் இருக்கிறது நியூமரேட்டரில், தென் இன்ட்டு 100 பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் தேர்ட் ஸ்பெஷல் கேஸ் இஸ் எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் ஒய். ஸோ அப்போ தேனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது டினாமினேட்டரில், அண்டு நியூமரேட்டரில் இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இன்ட்டு 100 சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயரில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், 860% ஆஃப் 50 ப்ளஸ் 50% ஆஃப் 860 இஸ் ஈக்குவல் டு வாட். ஸோ அப்போ இங்கே 860% ஆஃப் 15 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 860% ஆஃப் 50. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம 2 டிஃப்ரெண்ட் வேஸில் அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட் வே, நமக்கு எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தெரியும். அதை அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா 50% ஆஃப் 860 ப்ளஸ் 50% ஆஃப் 860.
ஸோ 50% ஆஃப் 860ன்றது 860ல் பாதி, ஏன்னா 50% உடைய ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/2. ஸோ அப்போ 1/2 இன்டூ 860 இஸ் 430 ப்ளஸ் 50% ஆஃப் 860 இஸ் 430. ஸோ 430 ப்ளஸ் 430 860. ஓகே, 430 ப்ளஸ் 430 இஸ் 860. இது ஒரு வே. இதே தான் பட் நீங்கள் வித்தவுட் யூஸிங் பென் அண்ட் பேப்பர் நீங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ இதே கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 860% ஆஃப் 50யை நம்ம 50% ஆஃப் 860ன்னு எழுதிக்கலாம். இதை நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கோங்க, இதை நீங்கள் எழுத வேண்டாம் எக்ஸாமில். உங்களுக்கு புரியுறதுக்காக இங்கே நான் எழுதுனேன், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தேவையில்லை. தென் இது ஆக்சுவலி நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 50%, which means 1/2 into 860 plus 1/2 into 860. ஸோ அப்போ இங்கே 1/2வும் காமனாக இருக்குது, 860யும் காமனாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு இதை நீங்கள் வெளியே எடுக்கணும். எதை வெளியே எடுக்கலாம் காமனாக இருக்கிறத? நான் 860யை காமனாக வெளியே எடுக்கிறேன். 860யை நான் காமனாக வெளியே எடுத்தால் ஆர், நான் அதை இங்கே காமனாக வெளியே எடுத்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம், 860/2 ப்ளஸ் 860/2, தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம், 2 into எக்ஸ். ஸோ இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், தேர்ஃபோர் 2 into எக்ஸ், which is 860. ஸோ 2 get cancel, 860 is my answer. ஓகே, ஸோ ஒரே கொஸ்டின் தான், பட் அந்த கொஸ்டினை டிஃப்ரெண்ட் அப்ரோச்சிங்கில் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சால் போதுன்னா, பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். அந்த ஃபவுண்டேஷனை எப்படி நம்ம அப்ளை பண்ணணுன்றதை தெரிஞ்சிருந்தால் போதும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 45% ஆஃப் 750 மைனஸ் 25% ஆஃப் 480. ஸோ இப்போ இதை டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 45% ஆஃப் 45/100, 25% 25/100 இதெல்லாம் சால்வ் பண்ணணும். ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, பர்சன்டேஜை டேரெக்டாக ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 45%-ஐ நம்ம எப்படி ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம்? 45% ஃப்ராக்ஷன் வேல்யூ 9/20. தேர்ஃபோர் 45% நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 9/20 into 750 minus 25% 1/4 into 480 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். இது ஒரு வே. ஓகே, இப்படியும் சால்வ் பண்ணலாம். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0 0 கெட் கேன்சல், தென் 2 இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்கள். இது ஒரு வே. பட் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், நமக்கு டிஜிட்டல் சம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியும். ஸோ அப்போ அந்த டிஜிட்டல் சம் கான்செப்டை இங்கே நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். எதையுமே நீங்கள் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், இந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் எப்போ அப்ளை பண்ணணும், டிஜிட்டல் சம் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்டிங்காக ஒரு இது இருக்குது. நான் அதை வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அது எப்போ நம்ம அப்ளை பண்ணணும், எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளாஸாகவே எடுத்திருக்கேன். அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதை சொல்கிறேன். இங்கே டிஜிட்டல் சம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 4 + 5 9. ஸோ 9ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 9 தான் வரும். தேர்ஃபோர் 9. இந்த டோட்டல் பார்ட்டோட டிஜிட்டல் சம் 9 மைனஸ் 5 + 2 7 இன்ட்டு 8 + 1 9 மிச்சம் 3. ஸோ 7 3s are 21, 2 + 1 3. ஸோ அப்போ 9 - 3 6. அப்போ ஃபைனல் ஆன்சரோட டிஜிட்டல் சம் 6. ஸோ அப்போ எந்த ஆப்ஷனோட டிஜிட்டல் சம் 6 வருதுன்னு பாருங்கள். இதோட டிஜிட்டல் சம் 9. ஸோ திஸ் இஸ் நாட் மை ஆன்சர். இதோட டிஜிட்டல் சம் 6, மேபி இது ஆன்சராக இருக்கலாம். இதோட டிஜிட்டல் சம் 7, இது என்னுடைய ஆன்சர் இல்லை. இதோட டிஜிட்டல் சம் 2, இதுவும் என்னுடைய ஆன்சர் இல்லை. ஸோ மை ஆன்சர் இஸ் 217.50. ஸோ இதுக்கு அதிகபட்சமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய டைம் 10 செகண்ட்ஸ். அவ்வளோதான் நமக்கு டைம் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டேரெக்டாக சால்வ் பண்ணாலே 10 செகண்ட் தான் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எங்கெங்கே எதை நீங்கள் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுன்றத நம்ம ஒரு 5 days ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம்.
ஓகே, 10th மார்ச்லேருந்து 14th மார்ச் வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் லேட்டராக வந்தாலும் அது உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய ஆப் இருக்குது. ஸோ நம்ம ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 5 days ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸோட ப்ரைஸ் ₹1 அதில் போட்டிருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு வேல்யூ கொடுக்காம அந்த கோர்ஸை அங்கே பப்ளிஷ் பண்ண முடியாது. அதனால் ஒரு ₹1 கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு 5 days எப்படி படிக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி, அதாவது நம்ம பெய்டு கோர்ஸில் என்ன பண்ணியிருக்கோமோ அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ஒரு ஐடியா. நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Day 1 நீங்கள் என்ன படிக்கணும், Day 2 என்ன படிக்கணும், அண்ட் அதை எப்படி படிக்கணும், எப்படி செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக ஃப்ரீயாக ஒரு 5 days நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ டெய்லி ஒரு 10 hours கிளாஸ் இருக்கும். டெய்லி 10 hours கிளாஸ் இருக்கும். அண்ட் 4 மார்க் டெஸ்ட் இருக்கும். அண்ட் 2 ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரே நாளில் நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது. நீங்கள் வந்து கான்செப்ட் படிக்கணும், ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கான கான்செப்ட் நீங்கள் படிச்சிருக்கணும், அந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும், தென் மார்க் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணணும், அதுக்கடுத்து ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதணும், அண்டு ஃபைனலாக ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். ஓகே, ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். ஃபுல் ரிவிஷன் அப்படின்றது காம்பவுண்டடாக இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிங்களோ அது எல்லாமே படித்ததும் மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ இது எல்லாமே உங்களுக்கு இந்த 5 day ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கும். இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்புக்கான லிங்க் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஃப்ரீயாக 5 days அக்சஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எதுவுமே பண்ணல. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி எடுக்கணும், எப்படி மார்க் டெஸ்ட் எடுக்கணும் எல்லாமே டீட்டெயில்டாக அதில் இருக்கும். டெய்லி ஒரு 10 hours நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ இது நீங்கள் நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பெய்டு கோர்ஸ்லையும் இங்கே உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதே இதை உங்களுக்கு நான் ரெடி பண்ணி உள்ளே வச்சுருப்பேன். உங்களுக்கு டெய்லி ஒரு சேலஞ்சஸ் கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் என்ன செய்ய சொல்கிறனோ, இங்கே நான் உங்களை என்ன செய்ய சொல்கிறேனோ அதை நான் செஞ்சு உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் படித்தா மட்டும் போதும். நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படி பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுடைய ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். கண்டிப்பாக 100% இல்லை 200% நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்மளுடைய ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ₹1 கூட கிடையாது. ஓகே, இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்னென்ன அப்படின்னா, 45% ஆஃப் 480 மைனஸ் 25% ஆஃப் 480. ஸோ இதுவும் 480, அதுவும் 480, விச் மீன்ஸ் இந்த கிவன் நம்பரை நம்ம எப்பயுமே 100%ன்னு எடுப்போம். ஸோ தட் இஸ் 480, 480. அப்போ இங்கே இந்த 480 அப்படின்றது காமன். தேர்ஃபோர் அதை காமனாக வெளியெடுத்துடலாமா? இங்கே வந்து டிஜிட்டல் சம்மோ இது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஏன்னா 480ன்றது ஒரு ஹோல் நம்பர். ஸோ 480. ஸோ இதை காமனாக வெளியெடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும்? இங்கே 45% மைனஸ் 25% ஆஃப். ஸோ 45% மைனஸ் 25% என்ன? 20%. ஸோ அப்போ 20% ஆஃப் 480, 20% ஆஃப் 480ன்றது 10%னா ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. ஸோ அப்போ 48 into 2 which is 96. Therefore answer for this question is 96. இதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுத்து எழுத வேண்டாம். ஓகே, எதுவுமே எடுத்து எழுத வேண்டாம். 480 காமனாக எடுக்க போகிறோம். 45 மைனஸ் 25 20. ஸோ அப்போ 20% ஆஃப் 480 இஸ் 96. ஸோ இதை நீங்கள் 10 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேசிக்கான ஃபவுண்டேஷன், அடிஷன் எப்படி பண்ணணும், சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும், மல்டிப்ளிகேஷன், இந்த பேசிக்கான ஃபவுண்டேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதுமானது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 0.01 is what percent of 0.1?
ஸோ அப்போ இங்கே வாட் பர்சன்ட், ஸோ அப்போ ஆஃபுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது டினாமினேட்டரில், மிச்சம் இருக்கிறது நியூமரேட்டரில் இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ 0.01 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1/100ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, அதனால் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே எழுதிட்டு 2 நம்பர் இருக்கிறதுனால 2 0. 0.1 எப்படி எழுதிக்கலாம், 1/10ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா 0.01 இஸ், இதோட வேல்யூ 1/100 divided by 1/10 into 100. ஓகே, 1/10 into 100. ஸோ அப்போ நியூமரேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன், டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும். நியூமரேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன், டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனை அப்படியே வச்சுக்கோங்க, டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்போ இங்கே நியூமரேட்டரில் 1/100 இருக்குது, டினாமினேட்டரில் 1/10 இருக்குது. ஸோ அதை ரெசிப்ரோக்கலாக கொண்டு போனால் 10/1 இன்ட்டு 100. ஸோ அப்போ 100 கெட் கேன்சல், மிச்சம் இருக்கிறது 10, தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 10. ஓகே, ஸோ இது நீங்கள் டைரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா 0.1 இன்ட்டு 10 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது கூட நீங்கள் என்ன சேர்க்க போகிறீங்க, இது என்னவா மாறிடும், 0.1 டிவைடட் பை 0.01. ஓகே, சாரி 0.1 டினாமினேட்டரில் இருக்கும், கரெக்டாக. ஸோ 0.01 இதை நீங்கள் நார்மலாக கேன்சல் பண்ணுறதுனால கேன்சல் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, நார்மலாக கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரதான் செய்யும். இது நீங்கள் இப்படியும் எழுதிக்கலாம், 0.1 டினாமினேட்டரில், இது நியூமரேட்டரில், தென் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். விச் மீன்ஸ் இது என்ன அப்படின்னா இது 1, இது 10. ஏன்னா 0.01, 0.02, 0.03 இதே மாதிரி 10 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 0.1 வரும் இன்ட்டு 100. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணால் 10. ஸோ நார்மலாக கேன்சல் பண்ணாலும் ஓகே தான், அல்லது நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணாலும் ஓகே தான். ஓகே, ஸோ பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக் ஃபவுண்டேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக் ஃபவுண்டேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், எப்படி படிக்கணும்னு ஐடியா வேணும்னா நம்மளுடைய ஃப்ரீ மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இது அவைலபிளாக இருக்கும். நம்ம ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.